தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இப்பொழுது நான் மக்களுக்கு வழங்கும் சில வார்த்தைகள். தேவன் சிருஷ்டித்த அனைத்து ஜீவராசிகளும் தான் உண்ணும் உணவுகளும் அனைத்துமே பழையது புதிது, தேவையில்லாதது தேவையற்பது ஆகும். ஆனாலும் அவைகள் அனைத்துமே ஒரு நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்கிறது. அவன் தன் சாயலாய் படைத்த மனிதனோ தனக்குத் தேவையான அனைத்துமே புதிதாய் இருக்கிற சகல உணவையும் உண்கிறான். ஆனால் அவனோ பல்வேறு நோய் நொடிகளில் தன்னையே வருத்திக் கொள்கிறான். இதற்கு காரணம் என்னவென்றால், மனிதன் செய்யும் பாவமே இதற்கு காரணம். அன்பான இறை மக்களே, இதைத்தான் நாம் எல்லோரும் உணர வேண்டும். தேவன் அவர் சிருஷ்டித்த ஜீவராசிகளோடு அன்பாய் இருக்கிறார். தன்னைப் போலவே சிருஷ்டித்த மனிதனையோ மிகவும் அன்பு செய்கிறார். ஆனால் ஜீவராசிகளோ தன்னை சிருஷ்டித்த இறைவனுக்கு சார்ந்ததாய் வாழ்கிறது. மனிதனோ அவர் சொன்ன வார்த்தையின்படி வாழாமல் தங்களுக்கு தோன்றுகிறதைப் போல் வாழ்கிறார்கள். ஆகவே தாங்களே தங்களுக்கு பாவங்களுக்கும் ஆளாகுகிறார்கள். உலகம் முழுவதுமே பாவத்திற்கு உள்ளாகுகிறது. பரிசுத்த தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி வாழ்வதால் தேவனின் வாக்குத்தத்தத்திற்கு சார்ந்தவராய் இருப்போம் என்று யோசித்துப் பாருங்கள். ஆமீன்.